பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். Psalms chapter 145 verse 19. He fulfills the desires of those who fear him, hears the cry and saves them. இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் தேவனின் மகத்துவத்தை முதலில் சொல்லி ஆரம்பிக்கிறது, தேவனை ஆராதித்து ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, தேவ ஜனங்கள் எப்படி தேவனின் மகத்துவத்தை விவரிக்க வேண்டும், எப்படி தேவனின் மகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக கொண்டு வந்து, மூன்றாவது, தேவனின் குணாதிசயங்களை இந்த சங்கீதம் அழகாக விவரிக்கிறது. தேவன் எப்படி தயவுள்ளவராயிருக்கிறார், தேவன் எப்படி இரக்கமுள்ளவராயிருக்கிறார், தேவன் நமக்காக எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை அழகாக இந்த சங்கீதம் விவரிக்கிறது. அதனுடைய ஒரு பார்ட்டு தான் தம்முடைய ஜனங்களின் கூக்குரல்களை கேட்டு கூப்பிடுதலையும் கேட்டு பதிலளித்து நம்மை ரட்சிக்கும் விதம். இந்த ஒரு வசனத்தின் மூலமாக 3 சாராம்சங்களை தாவீதுராஜா அழகாக எடுத்து கூறுகிறார். ஒன்று, ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம். தேவனுக்கு நம்ம பயப்படுகிறது எப்படின்னா பயந்து ஒதுங்குகிறது இல்லை, தேவனுடைய ஆளுமைக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் ஒரு ரெவரன்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருக்கு பயபக்தியாக இருக்கிறது, அந்த தெய்வ பயம். இரண்டாவது, காட் ஹியர்ஸ் த பீப்புள் க்ரை. ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களை, தம்மை நோக்கி கதறுகிற ஜனங்களை, தம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற ஜனங்களின் ஜெபத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இரண்டாவது சாராம்சமாக, கீ பாயிண்ட்ஸாக இந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது, த காட் ஹூ சேவ்ஸ். கர்த்தர் நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் ரோதங்களிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு சமீபமாக இருக்கிறார். நீங்கள் இந்த 145 சங்கீதம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக 18ஆம் வசனத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த 19ஆம் வசனம். மேலும் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, நாம் தேவனை அன்பு கூற வேண்டும், நாம் தேவனுக்கு அதிகமாக நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய மனவிருப்பத்தின்படி அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து என்று வசனம் சொல்லுகிறது. அவருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு நம்ம கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். அதை செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு கூப்பிடுதலுக்கு சமீபமாயிருந்து நமக்கு காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். அதை கேட்டு நம்மை கேட்டு அவர் ரட்சிக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்தோமானால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக வசனங்களை வாசித்து பாருங்கள். அநேக சினாரியோஸ் இருக்கும். அதில் அன்னாளின் ஜெபத்தை கேட்கிறார். தனக்கு பிள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாளின் முணுமுணுப்பை ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். கேட்டு அவளை ரட்சிக்கிறார். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானை அவளுக்கு கொடுக்கிறார். அந்த சாமுவேல் அநேக ராஜாக்களை அபிஷேகித்த ஒரு தீர்க்கதரிசியாக விளங்குகிறான். இரண்டாவது, ஆகாரின் ஜெபம், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஜெபம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த ஆகாரின் ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். ஏன்னா அவள் தேவ பயம் உள்ளவள். அவள் ஆண்டவருக்கு இடத்துல மனதை ஊற்றுகிறாள். அங்கே தன்னுடைய பிள்ளையாண்டான் சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்போட, ஒரு மனக்லேசத்தோட ஆண்டவர் இடத்தில் கிட்ட வரும்பொழுது கர்த்தர் ஆகாரின் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளையாண்டானுக்கு தேவையை சந்திக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். மூன்றாவது, யாப்பேசின் ஜெபம் தன் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறான். துக்கம் என்று பெயரிடப்பட்ட யாப்பேஸ் தன் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறான். யாக்கோபம் அப்படித்தான் இஸ்ரவேலாய் மாறினதும் தேவனிடத்தில் விடாப்பிடியாக கேட்டு வைராக்கியமாக கேட்டு அவன் மன விருப்பத்தின் ஆண்டவரிடத்தில் ஊற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினார். அது மாத்திரமல்ல, தன் ஜனத்திற்கு தனிப்பட்ட ஜெபத்தை மாத்திரமல்ல, திறப்பின் வாயிலே தன்னுடைய கூட்டத்திற்காக, தன்னுடைய இனத்திற்காக நிற்கிற தீர்க்கதரிசிகளையும் மக்களையும் ராஜாக்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை மாத்திரமல்ல, அந்த ஜனத்தையே ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிதான் மோசே, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கினா கூட பரவாயில்ல, இந்த ஜனத்தை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு அந்த கூப்பிடுதலை கேட்கிறார். அவனுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நெகேமியா
ஆசா ராஜா, எசேக்கியா இது போன்றவர்கள் தேவனிடத்தில் அங்கலாய்க்கும் பொழுது, தேவனிடத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக கேட்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் விருப்பத்தின்படி செய்து அவர்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்காக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவருடைய பரிசுத்த நாமம் மேலானது. அவருடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவ்வளோ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நமக்கு எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் சரி, எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடி நம் பயபக்தியாய் நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமது மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அந்த பிரச்சனைகள் நமக்கு பெரிய மலை போல தோணலாம். ஆனால் கர்த்தருக்கு அது ஒரு லேசான காரியம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு அது லேசான காரியமாக இருக்கும். ஆனால் அவர் நம் கூப்பிடுதலை கேட்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஒரு குழந்தை அழுதாதான் அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பது தெரியும். அந்த குழந்தை பேசினாதான் அந்த பெற்றோர்களுக்கு தெரியும். அந்த பெற்றோருக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் அந்த குழந்தை கேட்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. அதே போல தான் நம்மளை எல்லாரும் பிள்ளைகளாக பார்க்கிறார். அவர் அப்பா பிதாவாக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, நாம் தேவனை கூப்பிடும் பொழுது, தேவனிடத்தில் ஊற்றும் பொழுது நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் படிப்போமா? சங்கீதம் 145 19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இன்று ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பயபக்தியாய் நடவுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென்.